இரட்சகருமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தில் இந்த வாரத்திலும் நாம் கர்த்தரை கூடி ஆராதிப்பதற்கு தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. இந்த நாளிலும் நாம் கூடி கர்த்தரை ஆராதித்து தேவனுடைய வார்த்தை கேட்டு நாளிலும் நாம் ஆசீர்வதிக்கப்படலாம். இந்த ஆராதனையை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி இருக்கிற கர்த்தரை பிள்ளைகள் கண்களை மூடி எல்லாரும் முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி எல்லாரும் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, உடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் இந்த ஆராதனை நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. ஆண்டவரே, கடந்த ஒரு வாரம் எங்களை கண்மணி போல பாதுகாத்தி சுகம் தந்தி பலன் தந்தி அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அமேன் பாடல் நேரங்கள், ஆராதனை நேரங்கள், ஜெப வேளைகள் எல்லாவற்றையும் மாற்ற ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆராதனைகளெல்லாம் பிள்ளைகள் பார்க்கிறார்களோ அந்த வீடுகள் தேவ பிரசன்னம் நிறைந்த வீடுகளாக இருக்கட்டும். அந்த வீடுகளில் தேவனுடைய மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. இந்த ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா. உலகம் முழு நடக்கிற எல்லா பரிசுத்த ஆராதனையிலும் ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும். எங்களோடு இடைபெறும் இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தரை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஒரே ஒரு பாடலை பாடி கொஞ்ச நேரம் நாம் இணைந்து கர்த்தரை நாம் ஆராதித்து ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிள்ளைகள் யாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பாடலை பாடின தேவனுடைய சமூகத்தை தேவனுடைய நாமத்தை நாம் ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்துவோமாக. அந்த காலங்களிலே நீரின்றி வாழ்வே தேவா, உன்னைவின்றி மகிமை தேவா, பாடின ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. சர்வ வல்லவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மட்டுமா ஒரு குறைவில்லாதபடி ஆண்டவரே வழி நடத்தி வந்த நல்ல தெய்வத்தை ஆண்டவரே அப்பா நாங்கள் மனதார ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே எங்கள் பரிசுத்த தெய்வமே அப்பா உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. வல்லமை நாவியானவரே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத அற்புதமே ஐயா, எண்ணி முடியாத அதிசயம் ஐயா, எங்கள் வாழ்க்கையை செய்தவரே ஆண்டவரே நாங்கள் மனதார நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்க மனதார ஆராதிக்கிறோம் ஐயா. எங்கள் அபிஷேக நாதரே அப்பா நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஐயா அப்பா ஒவ்வொரு நிமிடம் ஐயா பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நீதாம் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வந்த ஆண்டவரே நன்மை பாதைகளை எண்ணி அப்பா அந்த காலங்களை மனதார ஆண்டவரே ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனைக்குரியவரே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நல்ல கேடகமா இருந்தவரே அப்பா நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே நல்ல அரணா இருந்தவரே அப்பா உயர்த்துகிறோம் ஆண்டவரே. என் பரிசுத்த தெய்வமே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா அப்பா மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. வல்லமை நாவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஓ தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவரையா, நீ செய்ய நினைத்த காரியமானவரே ஒன்றும் தடைபடாதையா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஏற்ற காலையில் எல்லா காரியத்தையும் ஐயா நீ நேர்த்தியாய் செய்கிற ஆவியானவராய் அப்பா நீ இருக்கிறபடியால் ஆண்டவரே உம்மை ஆராதனை செலுத்துகிறோம் ஐயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்கு சுகம் தந்தவரை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உயர்த்துகிறோம் ஐயா. பரிசுத்த தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கனத்திற்குரியவரே துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்தரே துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே அப்பா நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே.
மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இந்த வாரமும் நாம் எல்லாரும் ஆங்காங்கே கூடி கர்த்தரை ஆராதிக்க தேவன் கிருபை கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு நம்முடைய மகிமை செலுத்தலாம். எல்லாம் பாடி கர்த்தரை ஆராய்த்தீர்கள். ஸ்தோத்திரம். தொடர்ந்து வீடுகளில் ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் ஜெபம் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, தேசத்தின் சூழ்நிலை சீக்கிரமாய் மாறுவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். சபை மூலமாய் சங்கீதத்தோட ஜெபம் நேரம் கொடுத்த எல்லாரும் அந்த நேரத்தை நீங்கள் கடைபிடிக்க உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நாம் சீக்கிரமாய் சபையாய் கூடி வருகிற நாட்களை தேவன் சீக்கிரமாய் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வாரமும் நமக்கு ஆண்டவர் தந்த வாக்கு தத்தத்தின் 2வது பகுதி தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். யாவை இருக்கும் என்று நினைக்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தின் பின்பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணார். ஸ்தோத்திரம். திரும்ப தருகிற நல்ல ஒரு தேவனை நீங்களும் நான் ஆராதிக்கிறீர்கள். பிள்ளைகளே, நாம் இழந்து போன அல்லது குறைவாய் இருக்கிற எந்த ஒரு காரியமானாலும் ஆண்டவர் திரும்ப நிச்சயமாய் தருவார். கலங்காதிருங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்கள்ல நம்ம சில காரியத்தை இழந்திருக்கிறோம். உண்மைதான். ஆராதனைய சபையில வந்து ஆராதிக்கிற அந்த ஆராதனை நேரங்களை இழந்திருக்கிறோம். ஒருவேளை பொருளாதாரத்துல சரியான ஒரு இழப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது உண்மைதான். ஆண்டவருக்கு மகிமை. அதிகமாய் யாரோடு அதிகமாய் ஸ்தோத்திரம் பேசவோ அதிகமான நேரங்கள் பழகவோ முடியல. அதுவும் நமக்கு ஒரு இழப்பு தான். இருந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் சீக்கிரமாய் நன்மையாய் மாற்றி கொடுப்பார். சொந்து போகாதிருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் திரும்ப தந்தா ஆண்டவர் தருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் எப்பவும் பெஸ்டா தான் தருவார். நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் மனிதன் ஏதோ ஒன்றை அவன் கொடுக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவரோ எதை கேட்டாலும் அது நமக்கு சிறப்பாய் பெஸ்டான ஆண்டவர் தருவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலையும் திரும்ப தருகிற ஆண்டவர். கடந்த வாரத்தில் சொன்னேன், சிம்சோன் தன் பலத்த தேவ சமூகத்தில் கேட்டார். ஆண்டவர் சிம்சோனை பலப்படுத்தினார் என்று சொன்னேன். அவன் திரும்ப பெற்றுக் கொண்டார். 2வது கர்த்தர் நல்லவர். எலிசாவை சுட்டி காட்டினேன். எலிசா தேவ சமூகத்தில் இரட்டிப்பான கர்த்தர் வரத்தை பெற்றுக் கொண்டார். எலியா 7 அற்புதங்களை செய்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசா அவர் உயிரோடு நாட்களில் 13 அற்புதமும், மரித்த உடனே ஒரு அற்புதமும், 14 அற்புதங்களை அவர் செய்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இரட்டிப்பான வல்லமையை வரத்தை அவர் பெற்றுக் கொண்டார். பெஸ்டா தேவன் கொடுத்தார். 3வது சொன்ன யோபுவை நான் சுட்டி காட்டினேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, யோபுவும் இழந்து போன எல்லாவற்றையும் பெஸ்டா, இழந்து போன எல்லா பொருளாதாரங்கள், இழந்து போன ஆடு மாடு, இழந்து போன சொத்து சுகங்கள், இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு இரட்டிப்பாய் கொடுத்தார் என்று சொன்னேன். பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எதெல்லாம் இழந்திருக்கிறோமோ கொஞ்ச நாள் தான் சீக்கிரமாய் நம்முடைய வருமானங்கள், நம்முடைய ஐக்கியங்கள், நம்முடைய ஆராதனைகள், ஜெப நேரங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற எல்லா காரியத்துக்கு இரட்டிப்பாய் தந்து நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். தேவனுடைய மனிதர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், இது கடைசி காலம். பிள்ளைகளே, எழுப்புதலின் காலம். நம்முடைய காலத்துல நிச்சயமாய் ஒரு எழுப்புதலை பார்ப்போம். எழுப்புதலை கர்த்தர் ஆரம்பித்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. அதே இடத்துல இயேசு வருகையும் சீக்கிரமாய் இருக்குது. இயேசு வருகைக்கு முன்னால நம்முடைய தேசம் பெரிய எழுப்புதல் அடையும். எனவே எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த உபத்திரவத்தை பார்த்து, இந்த சூழ்நிலை பார்த்து நீ கலங்க வேண்டாம். கொஞ்ச நாள் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். பிள்ளைகளே, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஸ்தோத்திரம். யோவான் 2ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிக்கிறேன். 3ஆம் நாளிலே கலிலியாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார்கள். நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 10-11 வசனங்களில் கானாவூர் திருமணம் நடந்தான சம்பவத்தை குறித்து ஆண்டவர் செய்த முதலாவது அற்புதத்தை வேதம் சொல்லுகிறது. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ
நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் நமக்கு தந்தா சிறப்பா தருவார், பெஸ்டா தருவார். பிள்ளைகளே, அவன் மகிமையாய் தருவார். அவர் சம்பவத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு குட்டி பாப்பா அவங்க அப்பாவோடு கடைக்கு போனாலும் ஸ்தோத்திரம், கடையில் சில பொருள் வாங்கினார். அப்ப அந்த பிள்ளை அந்த கடைக்காரனை பார்த்து அப்படி சிரிச்சு கொண்டே இருந்தார். அந்த கடைக்காரன் ரொம்ப சந்தோஷம். உடனே அவர் சொன்னாரா, பாப்பா இந்த முட்டாயிலிருந்து உனக்கு என்ன வேணும், இந்த சாக்லேட் கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மூடியை திறந்து சாக்லேட் எடுக்க சொன்னாரா. உடனே இந்த பிள்ளை வேண்டாங்கள் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அவர் திரும்ப சொன்னார், எடுத்துக்கோமா. அந்த பிள்ளை வேண்டாங்க அப்படின்னு. கடைசியில அவர் ஸ்தோத்திரம், அவர் சந்தோஷத்துக்காக அந்த கடைக்காரரே தன் கையை அந்த அமையின் ஸ்தோத்திரம் கண்ணாடி பாக்ஸ்ல கையை விட்டு கையில வருகிற சாக்லேட்டா எடுத்து அந்த பிள்ளைக்கு கொடுத்தாரு. அந்த பிள்ளை 2 கையை வச்சு வாங்கிச்சான். உடனே இந்த கடைக்காரர் சொன்னாரா, ஏமா நீ எடுன்னு சொன்னேன், நீ எடுக்கல, நான் கொடுக்கும் போது நீ சந்தோஷம் வாங்குறியே. இந்த பொண்ணு சொன்ன ஒரு காரியம், உங்க கை பெரிய கையா இருக்குது, நான் எடுத்தா கொஞ்சம் சாக்லேட் தான் எடுப்பேன், ஆனா நீங்களோ நிறைய சாக்லேட் தந்தீங்களே அப்படின்னு சொல்லிச்சான். பாருங்க, ஆண்டவர் கொடுத்தா ஆண்டவர் முள்ளி கொடுக்கிற ஆண்டவர் அல்ல, அள்ளி கொடுக்கிற ஆண்டவர். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, நிச்சயமா கொடுப்பார். உங்க தொழில்ல நீங்க எதெல்லாம் தொழில இறந்து நிற்கிறீங்களோ கர்த்தர் நல்லவர், திருப்தியாய் தேவன் தருவார். வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். பிள்ளைகளே, திருப்திப்படுத்துவார். ஆண்டவருக்கு மகிமை. கானாவூர் கல்யாண வீட்டில திருப்தியான டேஸ்டான திராட்சை ரசத்தை கொடுத்தாரே. அப்படி வாழ்க்கை சும்மா விடுவாரா? இஸ்ரவேல் ஜனங்கள், வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்ராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், கர்த்தர் நல்லவர். யாத்ராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிற வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் எல்லாம் வாழ்ந்த ஜனங்கள் தான், ஆனா அடிமைத்தனத்துக்குள்ளாக போனார்கள். தேவன் அவர்களை விடுவித்து கானான் தேசத்துக்கு கொண்டு போனார். வேதம் அழகாக சொல்கிறது. 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் பின்பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். பாலும் தேனும் ஓடுகிற நலமான விசாரமுள்ள தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கானான் தேசம் எப்படிப்பட்ட தெரியுமா? அடிமைத்தனத்தில் இருந்த தேவ ஜனங்களுக்கு கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்தை கொடுத்தாராம். யோசித்து பாருங்களேன், அவன் டெய்லி ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளுக்கு விலையுயர்ந்த பதார்த்தங்களை கொடுத்தா எப்படி இருக்கும்? அதே போல அடிமையில இருந்து முறையிட்டுக் கொண்ட ஜனங்களுக்கு கானான் தேசத்தை தேவன் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார். கொடுத்தார். ஸ்தோத்திரம். மறுநாள் கர்த்தர பிள்ளைகளே, அதே வசனம் வேதம் சொல்லுகிறது பாருங்களேன். 17ஆம் வசனத்துல, நான் உங்களை எகிப்தின் சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு உங்கள் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற ஸ்தோத்திரம் தேசத்துக்கு கொண்டு போவே என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன பிரகாரமாகவே பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துல கொண்டு போய் சேர்த்தார். பிள்ளைகளே, ஒருவேளை எல்லாரும் போக முடியாட்டாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட லட்சக்கணக்கான ஜனங்கள்ல அவங்க பிள்ளைகள் யோசுவா, காலேப், ஸ்தோத்திரம் அவன் எகிப்துக்கு புறப்பட்டதானே அருமை இஸ்ரவேல் ஜனத்துடைய பிள்ளைகள் கானான் தேசத்தின் நன்மையை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அது விசாலமான தேசம், விசாலமான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அதன் கனிகள் பெரிய கனிகள், ஆசீர்வாதமான தேசம். இன்றைக்கும் நாம் பார்க்கிற இஸ்ரவேல் தேசம் இன்றைக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளே, தேவன் தந்தா நம்ம அடிமைத்தனத்தெல்லாம் நீக்கி விசாலத்துல கொடுப்பார். நம்ம சிறுமையெல்லாம் நீக்கி நம்ம விசாலத்துல தேவன் கொடுப்பார். ஸ்தோத்திரம். சில காரியத்தை இந்த வசனத்தின் அடிப்படையில இந்த காலை தியானத்தோடு சொல்லுகிறேன். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கானானை ஆண்டவர் கொடுக்க வாக்கு பண்ணி ஏன் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களால கானான் தேசத்துல போக முடியவில்லை? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேல்
சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்து, ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தந்த திரும்ப அழிப்பேன் என்று சொன்ன அந்த கானான் தேசத்துல போக தெரியுமா? நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் எதுக்கெடுத்தாலும் முறுமுறுக்கிற ஜனங்களா இருந்தார்கள். நம்மளும் அடிக்கடி சொல்றோமே, ஸ்தோத்திரம், முறுமுறுக்கிறமே. ஒரு சின்ன காரியம் வந்தாலும், நான் உலகத்துல ஏன் பிறந்தேன், என் நேரமே சரியில்லை, உலக ஜனங்கள் சொன்ன என் ராசி சரியில்லை, ஸ்தோத்திரம், என் நேரம் சரியில்லை, பிள்ளைகளே நாமும் சென்று அப்படி சொல்லுகிறோம். எதுக்கெடுத்தாலும் முறுமுறுக்கிறோம். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். சின்ன காரியமானாலும் பிள்ளைகிட்ட முறுமுறுக்கிறோம். பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட முறுமுறுக்கிறீங்க, பெற்றோர் பிள்ளைகிட்ட முறுமுறுக்கிறாங்க. இன்னைக்கு சின்ன காரியமானாலும் அவன் போதகத்தையோ சிலத்துல முறுமுறுத்து விடுகிறோம். கர்த்தர் பிள்ளைகளே, முறுமுறுப்பு இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில இருந்ததுனால தேவன் அவர்களுக்கு அளிப்பேன் என்று சொன்னதானே அந்த கானானை கொடுக்க முடியவில்லை. பிள்ளைகளே, உங்கள் முறுமுறுப்பை நிப்பாட்டுங்கள். இம்மட்டும் தேவன் பாதுகாத்தாரே. உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்திருக்கிறாங்க. ஆனா தேவன் உங்களை என்னையும் சுகமாய் பாதுகாத்திருக்கிறாரே. பாதிப்பும் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாதுன்னு சொன்னாரே. பொல்லாப்பு நேரிடாம பாதுகாத்தாரே. பிள்ளைகளே, மனதார கர்த்தரை துதிங்க. பிள்ளைகளே துதிங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். இன்னைக்கு குடும்பத்துல குடும்ப ஜபத்தை தேவன் தந்திருக்கிறார். குடும்ப உறவுல நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். பிள்ளைகளோடு நேரம் எடுக்க வேண்டிய கிருபை தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். முறுமுறுக்காதீங்க. சில கஷ்டம் இருக்கு, உண்மைதான். நம்ம சில இடங்களுக்கு போக முடியல, நம்ம நினைத்த காரியத்தை பணத்தை வைத்து செய்ய முடியல, உண்மைதான். ஆனாலும் அதற்காக நம்ம முறுமுறுக்க வேண்டாம். ஆண்டவர் செய்து வருகிற எல்லா காரியத்திற்காக நீ கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். முறுமுறுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் போக முடியவில்லை. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்தை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீ எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் நல்ல தேவன் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்தார். செங்கடலை பிளக்க வச்சார். ஆண்டவர் நல்லவர். யோர்தானை பின்னிட்டு போக வைத்தார். மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார். ஆனா சீக்கிரமான ஜனங்கள் ஆண்டோட அன்பை மறந்து மோசே கொஞ்ச நாள் பார்க்க முடியல, வழிநடத்துக்கு மோசேவை ஊழியக்காரனை பார்க்க முடியல, சோர்ந்து போனாங்க. சோர்ந்து போய் எங்களுக்கு முன் செல்லுகிற ஒரு தெய்வம் வேண்டும் என்பதாய் ஆண்டவரை விட்டு விட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திரும்ப கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால், ஆமென், தேவனுடைய அன்பை விட்டு விட்டார்கள். தேவ சமூகத்தை விட்டாங்க. ஆண்டவரை தேடுகிறதை விட்டாங்க. ஒருவேளை நாட்கள்ல உங்களை சூழ்நிமித்தமாய் உங்க ஜெப நேரத்தை, ஆண்டவரோடு இருக்கிற அன்பை, ஐக்கியத்தை, உறவை எப்படி இருக்கிறீங்களா? தயவு செய்து சொல்லுகிறேன், ஆண்டவரோடு இருக்கிற உறவை மாத்திரம் விட்டாதீங்க பிள்ளைகளே. திரும்ப தேவன் தருகிறார். ஸ்தோத்திரம். யோபு சொல்லுகிறார், அவரோடு பழகி நீ சமாதானமா இரு, அப்போது உனக்கு நன்மை வரும். ஆண்டவரோட பேசுங்க, ஆண்டவரோட சந்தோஷமா இருங்க, தேவன் நன்மையை தருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாத காரணம் தெரியுமா? ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விட்டார்கள். நாமும் எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை விட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலையும் யார் சொன்னாலும் ஆண்டவரை விட்டுறாதீங்க. ஆண்டவருக்காக ஆண்டவர் உறுதியா பிடிங்க. ஆண்டவர் மேல வைராக்கியமா இருங்கள். மூணாவது சொல்லுகிறேன், அதே 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தர். மூணாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப கானான் தேசத்துக்குள்ள போக முடியல தெரியுமா? இந்த ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனப்பா, கீழ்ப்படியாத ஜனப்பா. என்ன சொன்னாலும் நீங்க நிம்மதா இருப்பீங்கப்பா, நீ கீழ்ப்படிய மாட்டீங்கப்பான்னு சொல்ற. பிள்ளைகளே, தேவ வார்த்தை வரும்போது உண்மையா கீழ்ப்படிங்க. தாழ்மை, கீழ்ப்படிதலுக்கு முக்கியமான காரியம் தாழ்மை. தாழ்மையோடு கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எதுக்கெடுத்தாலும் முறுமுறுத்தாங்க. இரண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்களை ஜனங்கள் தேவனை விட்டு விக்கிரகத்தை நாடினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாம போனாங்க.
எனவே ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் போக முடியல. ஒரு பிள்ளைங்க போனாங்க, யோசுவாவும் காலேபும் போனாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் போக முடியல. பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கும் எனக்கு வாக்கு பண்ணதை நிச்சயமாய் தேவன் தருவார். சொல்லுவாங்க முறுமுறுப்பு, ஆண்டவரே என் வாழ்க்கையில முறுமுறுப்பு வர வேண்டாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில கீழ்ப்படியாம வந்துட வேண்டாம், ஆண்டவரே சுத்தம் எந்த சூழ்நிலை ஆண்டவர் விட்டுற மாட்டான், ஆண்டவரே என் ஜெப நேரத்தை என் ஜெப வாழ்க்கையை விட்டுற மாட்டான், ஆண்டவரே வேத தியானத்தை விட்டுற மாட்டேன். பிள்ளைகளே, வேதத்தை அதிகமாய் வாசியுங்கள். நாட்கள் நேரம் நிறைய இருக்குது. நேரத்தை நீங்க வேதத்தோடும் தேவனோடும் தேவ பிரசவத்தோடும் நேரத்தை செலவழிக்க அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். ஆனா அதே நேரத்துல யோசுவாவும் காலேபும் ஆண்டவர் சமூகத்துல தேவன் தந்ததை பெற்றுக் கொண்டார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, யோசுவா புத்தகத்துல 14ஆம் அதிகாரம் பாருங்க, ஸ்தோத்திரம் 8வது வசனத்தை நான் வேலை பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்துள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாய் கர்த்தரை உத்தம இதயத்தோடு பின்பற்றினேன். காலேப் சொன்னதான ஒரு அழகான வார்த்தை. என் தேவனை நான் உத்தமமாய் பின்பற்றின காலேப், தேவனை உத்தமமாய் பின்பற்றின யோசுவா. அமேன். ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியான மறு உத்தரவு அல்லது விசுவாசமான வார்த்தையை கொண்டு வந்த அவன் யோசுவா, விசுவாசமான வார்த்தையை கொண்டு வந்த காலேப் தேவன் தந்த அந்த கானான் தேசத்தை அமேன் பற்றிக் கொண்டார்கள். தேவன் தந்த கானான் தேசத்துக்குள் நுழைந்தார்கள். யோசுவா கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிற அளவுக்கு தேவன் அவரை ஆசீர்வதித்தார். கேட்டுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் எப்படி உத்தமமா இருக்குதா? கொஞ்ச காலம் தான். அமேன். ஸ்தோத்திரம். அமேன். வருகையும் சீக்கிரமா இருக்குது. உபத்திரவ நாட்கள் சீக்கிரமா முடியும். ஆமென். சோர்ந்து போகாதீர்கள். அந்த எந்த சூழ்நிலையும் உங்க உத்தமத்தை உண்மையை விட்டு விலகிறாரு. எதற்காகவும் நீங்க உண்மையா இருங்க, எல்லாவற்றும் உண்மையா இருங்க, உத்தமமா இருங்க. நிச்சயமாய் தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொல்கிறேன். எப்பவும் யோசுவா காலேபை போல விசுவாசமான வார்த்தையை பேசுங்கள். யோசுவா ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நிச்சயமா பேசுறார் பாருங்க. கர்த்தர் நிச்சயம் என்னோடு நம்மோடு இருக்கிறார். அந்த கானான் தேசத்தை தருவார் என்ற உறுதி இருந்துச்சு. கர்த்தர் பிள்ளைகளே, உறுதியோடு விசுவாச வார்த்தையோடு உத்தம இதயத்தோடு நீங்களும் நானும் ஆண்டவரை பின்பற்றுவோம் என்று சொன்னால் நிச்சயமா ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி அவன் கொடுக்கிற தெய்வீக ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு தருவார். கர்த்தரே பிள்ளைகளே, எல்லாருக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். ஸ்தோத்திரம். என்னுடைய வார்த்தையை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் அவன் கர்த்தர் நல்லவர், அவன் தேவனை முறுமுறுத்தபடியினாய், தேவனை விட்டுவிட்டபடியினாய், அது மாத்திரமல்ல ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அவன் கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அவன் ஆண்டவர் தந்த ஆண்டவர் கீழ்ப்படியாம போனபடினால் ஆண்டவர் தருவேன் வாக்கு பண்ணின அந்த கானானுக்குள் நுழைய முடியல. அதே நேரத்துல ஆண்டவர் உறுதியாய் பற்றிக் கொண்ட, அது மாத்திரமல்ல ஸ்தோத்திரம், அமேன், ஆண்டவர் அமேன் விசுவாச வார்த்தை பேசின, அது மாத்திரமல்ல ஆண்டவர் உத்தமமாய் பின்பற்றின அருமையான கர்த்தரே பிள்ளைகள் அந்த கானான் தேசம் நுழைந்தார்கள். எனவே நாமும் உத்தமமா பின்பற்றி ஆண்டவர் உறுதியாய் பிடித்துக் கொண்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா? அமேன். இந்த வார்த்தையை கொண்டு தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள், எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள். ஒருவேளை ஸ்தோத்திரம் நான் ஜெபிக்கும் போது ஒருவேளை சரத்துல ஒருவேளை பலவீனமா இருப்பீங்கன்னா அமேன் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சரத்துல இந்த அமேன் ஸ்தோத்திரம் எங்கெல்லாம் பலவீனமோ அங்கெல்லாம் வலது கையை வைத்து நான் ஜெபிக்கும் நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை வரும். அமேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப தருவேன் என்று வாக்கு பண்ணீங்களப்பா. திரும்ப தருகிற நல்ல தேவனாக இருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யோசுவாவை போல காலேபை போல ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் உறுதியாய் இருக்கவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, உறுதியாய் நாங்கள் பற்றிக் கொள்ளவும் ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்து விசுவாச வார்த்தைகளை பேசவும் ஆண்டவரே உத்தமமா நீங்கள் தேவனை சேவிக்கவும்
எங்களுக்கு கிருபதாங்கப்பா. எங்களுக்குன்னு வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்கள் இந்த நாட்கள்ல எங்களுக்கு வர வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இழந்து போன நன்மைகள், இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன பணங்கள், இழந்து போன எல்லா நன்மைகள் வரட்டப்பா. இந்த காலங்களில் சரத்தில் பலவீனமாய் யாரெல்லாம் கரத்தை வைத்து ஜெபிக்கிறார்களோ அவங்க சரத்துல காணப்படுகிற எல்லா பலவீனத்தை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறேன். பலவீனமே இந்த சரத்துக்கு வெளியே போ என்று ஜெபிக்கிறேன். எங்க ஜனங்கள், எங்க பிள்ளைகள் நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறப்பா. எங்கெல்லாம் இருந்து கத்துற பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறாங்களோ எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து நன்மை தாங்க. எங்க தேசத்துக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. சீக்கிரமா ஆண்டவரே இந்த வைரஸின் தாக்குதல் தேசத்தின் எல்லைகள் எல்லாம் விட்டு வெளியேறட்டும். தேசம் ஆண்டவரே விடுதலையோடு நாங்கள் எங்கள் ஆலயத்தில் கற்று ஆராதிக்க தேவன் கிருபை தர வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய தெய்வீக கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நிகழ்ச்சியை பார்த்த எங்களோடு ஆராதித்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.